ஆடி மாதம் ஏன் சக்தி விழிப்பு மாதம் அப்படின்னு சொல்றாங்க சார்? சித்திரை, வைகாசி, ஆனி மாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல வெயில். ஆவணி மாசத்துலேருந்து நல்லா மழை பெய்யக்கூடிய ஒரு நிலை. இந்த மழைக்கான கடவுள் தான் இந்த மாரியம்மன்னு சொல்லக்கூடிய அம்பாள். இந்த அம்பாள் வழிபாடை செய்யும்போது என்ன கேட்டா, நமக்கு உள்ள இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலைகள் மாறி அப்படி நம்ம வீட்ல இருந்து வழிபாடு செய்யும்போது, வீட்ல கண்டிப்பா செய்யக்கூடாதது என்னென்ன சார்? வீட்டிலே செய்யக்கூடாத விஷயங்கள் ஆச்சார அனுஷ்டான தவறுகள். அதாவது என்னன்னு கேட்டா, இந்த குறிப்பிட்ட மாதத்தில் வழிபாடு பண்ணும்போது அதீத சக்தி, அதிக சக்தி கிடையாது, அதீத சக்தி, எதிர்பாராத அளவுக்கு வரக்கூடிய சக்திகள் இந்த மாதத்தில் உண்டு. ஆடி மாதத்துல கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறது சிறப்பா? இல்ல வீட்ல இருந்தே வழிபடலாமா சார்? ரெண்டுமே உத்தமமான விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா, வீட்டில் செய்யக்கூடிய பூஜைக்கு ஆத்மார்த்த பூஜைன்னு பேர். ஆத்மா ஆகப்பட்டது ஒரு தன்மையிலே இறைவன் மீது செலுத்தப்பட்டு அதை கொண்டு வர்றது ஆத்மா அர்த்த பூஜை, ஆத்மார்த்த பூஜைன்னு பேர். இந்த ஆத்மார்த்த பூஜைன்றது வீட்டில் தான் பண்ணி ஆகணும், வெளியே எங்கேயும் பண்ண முடியாது. நம்ம வழிபாடு செய்யக்கூடிய இறைவனை வேற யாரும் பார்க்கவும் கூடாது. அந்த ஆத்மார்த்த பூஜைன்றது அவ்வளோ ஒரு உன்னதமான பூஜை. இந்த ஆத்மார்த்த பூஜை ஒரு கோவில்லையே பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, திருவாரூர் தியாகராஜ கோயிலில் பார்த்தீங்கன்னா, அர்ச்சகர் நேராக நின்று தீபாரணை பண்ணுவார். சாமிக்கு நேராக எதிர நின்று சாமியை மறைச்சா மாதிரி தான் தீபாரணையே பண்ணுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது இந்திரன் பூஜை பண்ண ஒரு மூர்த்தி, சோமஸ்கந்தர் மூர்த்தி இந்திரன் பூஜை பண்ணார். அதனால் இந்த ஆகம கோவில்கள்லேயே பார்த்தீங்கன்னா, திருவாரூர் கோவில் மட்டும் ஆத்மார்த்த பூஜை கோவில். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா பராத்தர பூஜை. பராத்தர பூஜைனா பிறர் பயன்படுத்தக்கூடிய பூஜை. பரா அர்த்தம், பரம்னா உலகம்னு அர்த்தம். உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் நன்மை பெற வேண்டி செய்யக்கூடிய பூஜை பரார்த்தர பூஜை. இது கோவிலுக்கு போகிறதுனா, கோவிலுக்கு பேர் ஆலயம்னு பேர். ஆல் அயம், அயம்னா உள்ள, ஆள்னா மனுஷன், ஆல் அயம். அப்போ மனசுக்குள்ள ஒருநிலைப்படுத்தல். இப்போ வீட்டில் உட்காந்து நம்ம பூஜை பண்ணுவோம். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அங்கே கடைக்கு போயிட்டு வரணும், இபி பில் கட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணும் சொல்லும்போது இந்த பூஜைக்கான தன்மைகள் மறந்து போவோம். விஷ்ணு சஹஸ்ரநாமே நம்ம எடுத்து புக்கில் படித்தாலும் ஒரு 2 ஃபோன் கால் வந்தால் விட்ட இடம் மறந்து போயிடும். எந்த இடத்துல விட்டோன்னு தெரியாது. நம்ம அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ஆலயத்துக்கு போகும்போது கட்டாயம் சில கோயில்கள்லாம் ஃபோன் தடை பண்ணிட்டாங்க. திருப்பதி அனந்த பத்மநாப சாமி கோயில், பல்வேறு கோயில்களில் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் தடை. அது ஒரு நல்ல விஷயம். நிதானமாக சாமி கும்பிட்டு வரலாம். இந்த ஆலயத்துக்கு போகும்போது கட்டாயம் நம்ம இந்த நோக்கத்துக்கு தான் போகிறோம்னு சொல்லி பண்ணுறது தான் இந்த உடைய ஆலயம் என்று சொல்லப்படுது. நம்ம இந்த இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு இபி ஆஃபீஸுக்கு எதுக்கு போவோம்? கரண்ட் பில் கட்ட தான் போவோம். ஒரு உணவகத்துக்கு எதுக்கு போகிறோம்னா சாப்பிட்றதுக்கு தான் போகிறோம். அது மாதிரி கோவில்னா வழிபாடு செய்வதற்கு தான் போகிறோன்னு ஒரு மனசு ஃபிக்ஸட் ஆகும். அந்த மனசுடைய ஃபிக்ஸடுக்காக தான் இந்த கோவில்ன்றதே நம்ம முன்னோர்கள் வழிபாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ இப்போ வீட்ல இருந்து வழிபாடு செஞ்சாலும், ஆலயத்துக்கு போய் வழிபாடு செஞ்சாலும் ரெண்டும் ஒரே பலன் தான். இறைவன் எங்கும் இருக்கின்றான். அப்படி நம்ம வீட்ல இருந்து வழிபாடு செய்யும்போது, வீட்ல கண்டிப்பா செய்யக்கூடாதது என்னென்ன சார்? வீட்டிலே செய்யக்கூடாத விஷயங்கள் ஆச்சார அனுஷ்டான தவறுகள். அதாவது என்னன்னு கேட்டினா, வழிபாட்டுக்கு மிகவும் முக்கியம் சுத்தம். சுத்தம்னா என்ன? முதல்ல வீட்டை தொடச்சி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி, அதே மாதிரி சமையல் அறையில் 10 பாத்திரங்கள் கட்டாயம் இருக்கக்கூடாது. ஒரு வீட்டில் ஒரு பூஜை நடக்குதுன்னா சமையல் அறையில் பழைய பாத்திரங்கள், கழுவாத பழைய பாத்திரங்கள் இருக்கக்கூடாது. அதே போல் வழிபாடு செய்யக்கூடிய இடத்துல துடப்பங்கள் இருக்கக்கூடாது. சுத்தமாக இருக்கணும். அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு, முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா துணியில் துடைக்கிறது சிறப்பு. அப்படி இல்லைன்னா மாப்பில் போட்டு துடைக்கலாம், தப்பு கிடையாது இடத்த. அதாவது வஸ்திரத்தாலேயே துடைத்தல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லப்படுது. இதை செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஆச்சார அனுஷ்டானங்களை கரெக்டாக கடைபிடிக்கும் போது இறையருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். கடவுள் தோன்றாதது பக்தனுடைய குறைதானே தவிர்த்து கடவுளுடைய குறை கிடையாது. நம்மளை நம்ம முதல்ல ஆராயணும். நம்ம ஏன் இந்த தப்பை அதாவது நான் ஒரு பூஜை பண்ணியிருப்பேன், அந்த பலன் எனக்கு வரலைன்னா அந்த பூஜையில் தப்பு கிடையாது, பூஜை பண்ணவன் மேல் தான் தப்பு. அதனால அந்த தப்பை கண்டுபிடிச்சி நம்ம திருத்திட்டோம்னா முழு இறையருள் நமக்கு கிடைக்கும். ஆடி மாசத்துல ஏதாவது ஒரு வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சா வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா சார்? இதுக்கு சாஸ்திர உதாரணங்கள் ஏதாவது இருக்கா? அப்படி உங்களால ஏதாவது சொல்ல முடியுமா சார்? ஆடி மாசத்துல பார்த்தீங்கன்னா, இந்த சாஸ்திர ரீதியான வழிபாடுகள் நிறைய இருக்கு. அதில் ஒரு பெரிய உதாரணம் பார்த்தீங்கன்னா,
ராவணனுடைய மகன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்திரஜித், அவரை யாராலையும் வெல்ல முடியாது. அதாவது பிறப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் 11ஆம் இடத்துல வச்சு, ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் எந்த ஒரு பாதகமும் செய்யாதுன்றதுனால ராவணன் வந்து தன்னுடைய தவ வலிமையால அந்த நேரத்துல எல்லா கிரகங்களையும் ஒரே நேர்கோட்டுல கொண்டு வந்து அவனோட மகப்பேறு ஏற்படுறான். ராமாயணத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் இல்லைங்களா? பவர்ஃபுல்லான கேரக்டர். அதனால ராமர் வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு இந்திரஜித் போர்க்களத்துல 2 நாள் போர் புரிஞ்சுட்டு 3வது நாள் வந்து நமக்கு சக்திகள் போராதுன்னு சொல்லிட்டு, ஒரு குகை சார்ந்த இடத்துல போயிட்டு நிக்கும்பலா தேவின்ற ஒரு அம்பாள பிரார்த்தனை பண்றார். அந்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடி மாசம். இந்த ஆடி மாசத்தினுடைய ஆரம்பத்துல நிக்கும்பலா என்று சொல்லக்கூடிய ஒரு தேவதைய பிரார்த்தனை பண்றார். இந்த தேவதை என்னன்னு கேட்டீங்கன்னா, போருக்கான அதி உன்னதமான கடவுள். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தியே மிளகா தான். இந்த பிரித்திங்கரா தேவிக்கு மாரி இந்த நிக்கும்பலாவுக்கும் இந்த மிளகான்றது ரொம்ப பிடிக்கும். இதனுடைய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா, கோபத்த அதிகரித்து ஆக்ரோஷமாக இறங்கி போர் புரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தேவதை இந்த நிக்கும்பலா தேவி. இந்த தேவிய பிரார்த்தனை பண்ணி அவர் வந்து போர்க்களத்துக்கு எதிர்கொள்கிறார். சாமிக்கே கோவம் வர வச்சு வர வச்சு இவர் ஜெயிக்கிறதுக்காக தயார் பண்றார். இது ஒரு வழிபாடா சொல்லப்படுது. இருந்தாலும் இவங்களுடைய தன்மை என்னன்னா, நல்ல விஷயத்துக்காக போராடாததுனால இவங்களுக்கு இதுல தோல்வி தான் கிடைக்குது. இதுல வெற்றி கண்டக்கூடிய ஆளுக்கும் ஒரு விதமான வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண பரமாத்மா வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய இந்த ஒரு குறுங்கதைகள்ல வரக்கூடிய ஒரு கதை அது. ஒரு வேடுவ பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு விதமான நன்றி கடன் பட்டதாக சொல்லப்பட்ட ஒரு கதை இது. அம்பாள் வந்து ஒரு வேடுவ பெண்ணா வந்து, தனக்கு வந்து இந்த வழிபாடுகள்லாம் செய்யும்போது, உனக்கு நான் வெற்றியை தரேன்னு சொல்லி, கிருஷ்ண பரமாத்மா கிட்ட ஒரு அறவுரை கூறி, அதாவது நீங்க வந்து குறி சொல்லும் பெண்மணின்னு சொல்லுவாங்க அந்த வேடுவ பெண்கள. கிருஷ்ண பரமாத்மா வந்து ஏன் போர்க்களத்துள்ள புகாமல், ஆயுதங்கள் ஏதாம சாரதியா இருந்து தர்மத்தின் வழியே நடந்தார்ன்னா, கடவுளுக்கு வந்து எந்த நேரத்திலயும் வேணாலும் உணர்ச்சி வசப்பட்டு ஆயுதங்களை ஏந்தி போர் நிலையில அதிகமா புரியலாம். அது வந்து தர்மத்தின் வழி கிடையாது. ஒரு சாதாரண மனுஷன ஒரு கடவுள் சண்டை போட்டாருன்னா, அந்த கடவுளுக்கு வந்து கெட்ட பேரே தவிர்த்து நல்ல பேர் கிடையாது. அதனால தான் அவரு சாரதியா இருந்து போர் புரிந்தார். அதாவது ஒரு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயத்துல நுட்பமான விஷயமா கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா அதில சொல்லப்படுது. இந்த மாரி நெறைய கதைகள் இருக்கு. இந்த குறிப்பிட்ட மாதத்துல வழிபாடு பண்ணும்போது அதீத சக்தி, அதிக சக்தி கிடையாது. அதீத சக்தி எதிர்பாராத அளவுக்கு வரக்கூடிய சக்திகள் இந்த மாதத்துல உண்டு. கண்டிப்பாக. அதனால தவறாமல் இறை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பாய் அமையப்பெறுகிறது. இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும்போது நாம என்ன மாதிரியான மனநிலையோட செய்யணும் சார்? அப்படி எப்படி செஞ்சா முழு பலன் கிடைக்கும்? முதல்ல வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, வழின்னா முன்னோர்கள் தொன்று தொட்டு செய்து வந்தக்கூடிய பூஜைகள வழி வழியாகன்னு சொல்றது தான் வழி. வழிபாடு அதாவது நம்ம தமிழ்ல வந்து ரொம்ப அழகான அர்த்தங்கள்லாம் இருக்கு. ஆன்மீகம், ஆன்மீகம்ன்னா என்ன? ஆன்மாக்கு தேவைப்படுகின்ற ஒரு மீகமான சக்தி ஆன்மீகம். வழிபாடு, வழிபாடுன்னா என்ன அர்த்தம்னா, வழியில் மூதாதையர்கள் தொன்று தொட்டு செய்து வந்த வழி வழியாக செய்யக்கூடியது தான் வழிபாடு. வழிபாடுன்னா மெயின் குலதெய்வங்கள சொல்லலாம். முதல் விஷயம் குலதெய்வம் தான் வழிபாட்டுல வரக்கூடிய முதல் தெய்வமாக எல்லாருக்குமே ஆமா. எல்லாருக்கும் வந்து ஒரு குலதெய்வம்னு ஒண்ணு உண்டு. அவங்க வம்சாவளியிலேயே இருந்து வாழ்ந்து மறைந்தக்கூடிய மூதாதையர்கள வந்து வழிபாடு செய்யக்கூடிய குலதெய்வமா மாறக்கூடிய ஒரு சக்தி அந்த தெய்வத்துக்கு உண்டு. அந்த வழிபாடு செய்யும்பொழுது, முதல்ல நம்ம ஒரு வழிபாடு செய்யணும்னா, நம்ப பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தர்மம் தான் வழிபாடே. போவாங்க, ஆலயத்தில போய் ஒரு பொங்கல் வச்சுட்டு, அத அங்க விநியோகம் பண்ணுவாங்க. அது மறைமுகமான அன்னதான வழிபாடு. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, காணிக்கைகள் செலுத்துவாங்க. எங்களால வந்து இதெல்லாம் செலுத்த முடியாது. அம்பாளுக்கு வந்து இத நான் சமர்ப்பணம் பண்றோம். பழங்கள தருவாங்க. அத வந்து பழங்கள வந்து அங்க விநியோகம் பண்றது, அது ஒரு வகையான வழிபாடு. இந்த மாரியான பல்வேறு விதமான வழிபாடுகள் உண்டு. அதுல உங்களுடைய மூதாதையர்கள் கடைப்பிடித்த வழிபாடை செய்வது மிக மிக சிறப்பு. மூதாதையர்கள் வழிபாடு அப்படிங்கிறத யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் சார்? இப்ப நெறைய பேருக்கு குலதெய்வமே சிலருக்கு தெரியறதில்ல. இப்போ ஒருத்தருக்கு குலதெய்வம் அப்படின்னு சில பேருக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வம் தெரியாத ஆட்கள் அந்த ஊர் கிராம தெய்வத்தை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. ஏன்னா,
இப்போ நமக்கு வந்து சொந்த வீடு இல்லைன்னா, ஹவுஸ் ஓனர் வீடு குடுக்குறாருன்னா, அந்த ஹவுஸ் ஓனருக்கு நம்ம மரியாதை குடுக்குறது ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லப்படுது பார்த்தீங்களா? அந்த மாரி நம்ம குலதெய்வம் நமக்கு தெரியல. நம்ம வந்து வெளியூர்ல சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலயே ஹாஸ்டல்ல தங்கி படிப்பாங்க. அவங்க முக்கியமான வழிபாட்டுக்கெல்லாம் வர முடியாது. அந்த வழிபாடே மறந்திருக்கும். முன்னோர்கள் வந்து சொல்ல மறந்திருப்பார்கள். இப்போ சிட்டி லைஃப்ல நெறைய பேருக்கு நெறைய பூஜைகளே தெரியாது. இப்ப அந்த மாரி ஆட்கள் என்ன பண்ணலான்னா, யார் எந்த ஊர்ல இருக்காங்களோ, அந்த ஊர் கிராம தேவதையை வழிபாடு செய்வது மிகவும் உத்தமமான ஒரு தன்மை. இத விட சிறப்பா குலதெய்வத்த பத்தி எளிமையா யாரும் புரிய வைக்க முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஆடி மாதம் ஏன் சக்தி விழிப்பு மாதம் அப்படின்னு சொல்றாங்க சார்? ஆடி மாசத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2 வகையா நான் சொல்றேன். அதாவது ஜோதிட வகையாவும் சொல்றேன் நானு. அதே மாரி ஆன்மீக ரீதியாவும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாசம் என்பது சந்திரனுடைய மாசம். அதாவது கடக மாசம்னு சமஸ்கிருதத்தில சொல்லுவாங்க. ஆடி மாசம் வந்து சந்திரன் உச்சம் பெறுகின்ற ஒரு ராசியினுடைய ஆட்சி பெறக்கூடிய ஒரு நிலை வந்து பார்த்தீங்கன்னா, கடக ராசியில சந்திரன் ஆட்சி. கடகராசி மண்டலம்னாலே சந்திரன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, பெண் கடவுள்னு சொல்லுவாங்க. பெண்கள் சார்ந்த ஒரு இறையாண்மை வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றது. மாத்ருகாரகன் அதாவது அம்மாவினுடைய வழியில் உள்ள மூதாதையர்களை வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு கடவுள் சந்திர பகவான். இந்த சந்திர பகவானுடைய மாதமான இந்த ஆடி மாசத்துல ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த சித்திரை மாசத்துலேருந்து சித்திரை, வைகாசி, ஆனி மாசம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வெயில். மனிதர்களை வந்து நல்லா வாட்டிடக்கூடிய வெயில். அப்படியே இந்த ஆடி மாசத்துக்கு மேல என்னன்னா, தட்ப வெப்பநிலை மாறி, சீதோஷ்ண நிலை மாறி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவணி மாசத்துலேருந்து நல்லா மழை பெய்யக்கூடிய ஒரு நிலை. அப்ப என்ன ஆகும்னா, மனுஷன் வந்து நல்லா வெயில்ல பழகிட்டு திடீர்னு வந்து குளிர்ந்த இடத்துக்கு பழகும்போதுன்னா, உடனே வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு வியாதிகள், சிம்ப்டம்ஸ் வந்து உடம்புல காட்டும். இப்ப நம்ம பேசும்போதே நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாசத்துலேருந்து மாரி, மாரின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? மாரின்னா மழைன்னு ஒரு பொருள். இந்த மழைக்கான கடவுள் தான் இந்த மாரியம்மன்னு சொல்லக்கூடிய அம்பாள். இதில அம்பாள வந்து பிரதான வழிபாட்டுல எல்லாரும் ஒவ்வொரு விதமான தேவதைகள கும்பிடுறாங்க. இது எல்லாமே என்னன்னா, பராசக்தியினுடைய அதி உன்னதமான அவதாரங்கள். 1008 அம்பாளாகட்டும், லட்சத்துக்கு மேல கூட சுவாமிகள் இருக்கு. அதாவது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமான தனித்துவமான தெய்வங்கள். அந்தந்த இடத்திற்குரிய தெய்வங்களாக சொல்லப்படக்கூடிய அம்பாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த அம்பாள் வழிபாடை செய்யும்போது என்ன கேட்டா, நமக்கு உள்ள இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலைகள் மாறி, நமக்கு உடல்நிலை வந்து திடமான தேக ஆரோக்கியங்கள் பெறக்கூடிய ஒரு தன்மையை தரக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். இந்த சக்தி விழிப்ப ஒரு சாதாரண பக்தர் எப்படி உணரலாம்? அதுக்கு என்னலாம் பண்ணணும் சார்? சக்திக்கு உகந்த மாதங்கள்னு சொல்லப்படுற இந்த ஆடி மாசத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல விஷயம் என்னங்கன்னா, இவ்வளோ நேரம் நம்ம வந்து திட உணவுகள சாப்பிட்டு வருவோம். அதாவது சாலிட் ஃபுட். திட உணவுகள சாப்பிட்டு வந்துட்டு, அந்த திட உணவு சாப்பிடும்பொழுது சில உபாதைகள் ஏற்படும். இந்த மாசத்துல செரிமான கோளாறு முதல்ல கொண்டு வரும். இந்த மாசம் மாறி போச்சுன்றதுக்கு ஒரு தன்மைய குடுக்கக்கூடியது இந்த செரிமான கோளாறுகள். முந்தைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, சிறப்பான மருத்துவமனைகள்லாம் கிடையாது. அங்கங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து கோவில்கள்ல பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர் இடத்துல தீர்த்தம் வாங்கி குடுக்குறதோ, இல்ல எதனா ஒரு விஷயத்த அம்பாள்ட்ட வச்சு குடுக்கும்போது, அந்த வியாதிகள் குணமாகுதுன்னு நம்பப்பட்ட ஒரு காலகட்டத்தில, இந்த சாதாரண ஒரு பக்தி நிலையக்கூடிய ஒரு பக்தன் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இந்த உஷ்ணத்தன்மையிலேருந்து வாரும்போது, சில நோய்கள்லாம் வரக்கூடிய தன்மை வரும். உடல்ல இயற்கையாவே வந்து பார்த்தீங்கன்னா, சூடு அதிகமானா, சில வியாதிகள் வரும். குறிப்பிட்ட தன்மையில அந்த வியாதிகள் வந்து தான் உடல் வந்து தன்மைக்கு மாறும். அப்போ அந்த நிலையில வந்து தன்னை மீறி முதல்ல கும்பிடக்கூடிய நிலை வந்து மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இறைவன் தான் ஃபர்ஸ்ட்டு. எவ்வளோதான் பெரிய ஒரு சிறந்த மருத்துவரா இருந்தாலும், முதல்ல வந்து எல்லாம் நாங்க எங்களால முடிஞ்ச எல்லா முயற்சியும் செஞ்சுட்டோம். எல்லாம் இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள் தான் பார்த்துக்கணும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இதனுடைய தன்மை என்னன்னா, இறையாண்மைக்கு அப்பாற்பட்ட சக்தின்றது மனுஷனுக்கு அப்பாற்பட்ட சக்தி வந்து பார்த்தீங்கன்னா, இறையாண்மை. அதாவது உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, கடவுள் கண்டுபிடிச்சதுல கடைசி உயிரினம் வந்து மனுஷன். மனுஷன் கண்டுபிடிச்ச முதல் கண்டுபிடிப்பு வந்து கடவுள். தனக்கு அதாவது மனுஷன் வந்து ஒரு குகை மனுஷனா இருந்து நார்மலா அவன் வரும்போது, சிந்திக்கும்போது, திடீர்னு இரவாகுது, திடீர்னு பகலாகுது, இரவு தன்மை ஒரு மாரி இருக்கு, பகல் தன்மை ஒரு மாரி இருக்கேன்னு சொல்லி அவன் சிந்திக்கும்போது, இதையெல்லாம் மேல இருந்து ஒருத்தன் நடத்தி வைக்கிறான்றது தான் அவன் கடவுளா புரிஞ்சான். அதாவது சூரியன் வரும்போது வெப்பமோ, சந்திரன் வரும்போது குளிர்.
இது வந்து ஒரே நாளில் நடக்குதே, இதுக்கான தன்மை என்னன்னு யோசிக்கிறது தான் இந்த கடவுளினுடைய இறைநிலையாக மாறுது. அதுலேருந்து தான் ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிச்சு கொண்டு வராங்க. மனுஷன் உணரக்கூடிய ஒரு பெரிய விஷயம்னா இயற்கை சார்ந்த இறை அருள். ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க இல்லையா? ஒரு ஒரு கோட்ஸ் மாதிரி, தத்துவம் மாதிரி. அது இன்னொரு முறை சொல்ல முடியுமா? மனிதன் கண்டுபிடிச்ச கடவுள் கண்டுபிடித்த கடைசி கடைசி உயிரினம் படிப்பு. மனிதன். மனிதன், மனிதன் கண்டுபிடித்த முதல் கண்டுபிடிப்பு வந்து கடவுள். கடவுள். மனுஷன் வந்து எதையுமே கண்டுபிடிக்கல. முதல்ல கடவுள் இருக்கான்ட்டு தான் கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் நெருப்பை உருவாக்குறான். அதுக்கப்புறம் தான் சமைக்கிறான், வேட்டையாடுறான், உபகரணங்கள் கண்டுபிடிக்கிறான். இதெல்லாம் அடுத்தடுத்து தான். முதல்ல கண்டுபிடிச்சது வந்து மனுஷன் கண்டுபிடிச்ச முதல் விஷயம் கடவுள் தான். கடவுள். ஆடி மாதம் குறித்த நிறைய வரலாற்று பின்னணி, அதோட அறிவியல் கலந்தும் விளக்கம் கொடுத்திருக்காரு. நன்றி சார். மீண்டும் ஒரு அழகான நன்றிம்மா. நிகழ்ச்சியில உங்களோட பேச காத்துக்கிட்டு இருக்கோம். தரிசனம் நேயர்களுக்கு எனது நன்றிகள். உங்களுடைய அனைத்து சந்தேகங்களும் கமெண்ட்ல தெரிவிக்கும் போது அதற்கு உண்டான அடுத்தடுத்த விஷயங்களை அடியேன் சொல்ல பாக்கியமாக கருதுகின்றேன். நன்றி, வணக்கம்.